ஹாய் கைஸ், வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்துட்டு ஓனை வந்துட்டு இந்த வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துடுவான். அழைச்சிட்டு வந்துட்டு அவர்கிட்ட வந்து கிஸ் பண்ணுவான். ஹீரோயின் முன்னாடி கிஸ் பண்ணிவிட்டு ஹீரோனை வந்துட்டு வெறுப்பேற்றுற மாதிரி பேசுவான். நல்ல வேளை நைட் வந்து நான் உன் கூட வந்துட்டு தூங்கினேன், எனக்கு நல்லா தான் நிம்மதியாக இருந்துச்சு, நீ கூட நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ண நைட்டு அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் நைட் செம்மையாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி 2 பேரும் கிண்டல் பண்ணி பேசிகிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் பார்க்குற ஹீரோனுக்கு வந்துட்டு டென்ஷன் ஆகும். அவள் பெருசாக வெளியே காமிச்சிக்க மாட்டான். அவன் என்ன பண்ணுவான்னா ஃபுட்லாம் வச்சுருப்பா, ஹீரோக்காக அது செஞ்சுருப்பான். ஸோ இவன் என்ன பண்ணுவான்னா நீனை வந்து சாப்பிடுன்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் இங்கே தான் இருப்பா, நீ எனக்கு மிஸ்டர்ஸ்னால் அதே மாதிரி தான் ஓணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டு வந்துட்டு அடிக்கடி இந்த வீட்டுக்கு வரலாம் சொல்லுவான். இதெல்லாம் வந்து ஹீரோயின் வந்து காதில் கேட்டு அமைதியாக இருப்பா. அவள் பெருசாக வந்து ரியாக்ட் பண்ணவே மாட்டான். நெக்ஸ்ட்டு அவன் சாப்பிட்டு வந்தால் நான் கிளம்பி போவானா. அப்போ வந்துட்டு யோசிப்பான், இவ பாரு எப்படி இதாக இருக்கானு, எப்போ தான் நான் தான் அவங்களுக்கு நீங்கள் யாரையும் வந்து வச்சுக்கக்கூடாது அப்படின்னு அவள் வாயிலேருந்து சொல்கிறான்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு என்ன வந்துட்டு இதுதான். ஹீரோயின் வந்துட்டு நான் எல்லாம் உங்களுக்கு மட்டும்தான், உங்களவு எனக்கு மட்டும்தான், யாருக்குமே கிடைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்காக ஸ்டாண்ட் எடுக்க மாட்டேங்கிறா. ஸோ அதான் அவனுக்கு வந்து வருத்தம். அதுக்காக தான் இந்த மாதிரிலாம் ப்ளே பண்ணுறா. ஓனை வந்து வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்து விடுறான். நீங்கள் அடிக்கடி வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனை வெறுப்பேற்ற தான் பண்ணுறான். ஆனால் ஹீரோயின் வந்து பெருசாக ரியாக்ட் பண்ணுற மாதிரி தெரியல. அதனால ஹீரோக்கு சமயம் கோவமாக அந்த இடத்த விட்டு கிளம்பி போகிறான். ஓனுக்கு வந்துட்டு சும்மாவே வந்துட்டு ஹீரோயினை பிடிக்காது. இப்போ ஹீரோ வந்து இந்த மாதிரி சொல்லிட்டானா. ஸோ இவன் என்ன பண்ணுறா, ஓவராக பண்ணுறான். அவரோட கெஸ்ட் ஹவுஸ் கழிச்சிட்டு போயிட்டு இதான் எங்களோட ரூம் அப்படின்னு சொல்லிட்டு ரூமெல்லாம் காமிச்சிட்டு இந்த பெட்ஷீட்டெல்லாம் மாற்று, அது இல்லாமல் இந்த ட்ரெஸ்லாம் வந்து வாஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ட்ரெஸ் வந்து ஹீரோயின் மேலே வந்து தூக்கி போட்டுட்டு இருப்பான். அதுக்கப்புறம் இவளுக்கு கோவம் வரும். ரொம்ப அமைதியாக இருக்கேன், இப்படி அமைதியாக இருந்து தான் வந்துட்டு என்னோட சுயம்பு வந்து உன் பக்கத்தில் வந்து இருந்துக்கிட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து சண்டைக்கு போகிறான். நான் வந்துட்டு சுயம்போட மிஸ்டர்ஸ்னா அதே மாதிரி நீ ஒரு மிஸ்டர்ஸ் மட்டும்தான், எனக்கு அந்த வீட்டை எல்லா உரிமையும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து சண்டைக்கு போகிறான். ஹீரோயின் ரொம்ப அமைதியாக காமாக இருக்காளா. இந்த மாதிரி நீ காமாக இருக்காது, அப்படி காமாக இருந்தது தான் எல்லாரையும் வந்து மடக்கி போடுறேன்னு சொல்லிட்டு கோவப்பட்டு அடிக்க போகும்போது கரெக்டாக ஹீரோயினை பார்க்க சித்தியும் அக்கா வந்திருப்பாங்க. ஹீரோயினுக்கு வந்து தலையில் அடிபட்டு ரத்தமே வரும். இதை பார்த்தோன்னா சித்திக்கு வந்து தாங்கவே முடியாது, அக்காவுக்கும் தாங்கவே முடியாது. போட்டிவில் அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. என்ன தைரியம் தான் என் தங்கச்சி மேலே கை வைப்பேன்ட்டு. சித்தி வந்துட்டு எப்படி நீ என் பொண்ணு மேலே கையை வைப்ப அப்படின்னு சொல்லிட்டு நல்லா மொத்திடுவாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து அழைச்சிட்டு வந்துடுவாங்க. ஹீரோட்டு வந்து சொல்லுவாங்க, இந்த பாருங்க உங்களோட மிஸ்டர்ஸ் வந்து என்ன பண்ணி வச்சிருக்கான்னு, இன்னும் 2 பேரையும் வந்து ஒரே வீட்டை தான் வச்சுப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட்ட சொல்லும் போது ஹீரோ வந்துட்டு அப்படியே பாப்பா ஹீரோயின் வந்துட்டு ஹீரோயின் வயலேருந்து ஏதாச்சும் வருதா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து பார்ப்பான். அப்போ வந்துட்டு ஓர் தான் பேசுவான். என்ன நினச்சிட்டு இருக்கீங்க சுயம்பு, நீங்கள் ரொம்ப நல்லவர் நினச்சி வந்து என் தங்கச்சி கல்யாணம் பண்ணி கொடுத்தா நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களை என்னமோ நினச்சேன், கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி மிஸ்டர்ஸ் எல்லாம் அழைச்சிட்டு வர மாட்டீங்க, இதெல்லாம் ஒதுக்கி வைப்பீங்கன்னு நினச்சேன், நான் இப்போ வரைக்கும் இந்த மாதிரி ப்ளே பண்ணிட்டு இருக்கீங்க, என்ன ஆச்சு தெரியுமா, அந்த பொண்ணு தங்கச்சி வந்துட்டு ஹர்ட் பண்ணிட்டான்னு சொல்லும்போது ஹீரோ என்ன சொல்லுவானா, நீங்கள் மட்டும் தான் பேசிட்டு இருக்கீங்க, ஹீரோயின் வாயிலேருந்து எந்த வார்த்தையுமே வரலையே, அப்படியா ஒன்று ஹர்ட் பண்ணல என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து கேட்பான். ஹீரோ என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறான்னா ஹீரோயின் வாயிலேருந்து வரணும், நீங்கள் எப்பவுமே எனக்கு மட்டும்தான், உங்களுக்கு மெஸ்டர்ஸ்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணுறான். ஆனால் ஹீரோ என்ன சொல்லுவானா, இல்லை என்னை யாருமே வந்துட்டு அடிக்கலாம் இல்லை, நான் தான் வந்து கீழே விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவாளா. பார்த்தீங்களா அவங்க தங்கச்சியே சொல்கிறாங்க, அதுக்கப்புறம் என்ன நீங்கள் எதுக்கு தேவையில்லாமல் பேசுகிறீங்க அப்படின்னு அதான் அவங்க தங்கச்சியை சொல்லிட்டாங்களே அப்படிங்கும்போது இல்லை சரிப்பட்டு வராது, என்னோட தங்கச்சி வந்து நான் வீட்டுக்கு அழைச்சிட்டு போடுறேன், இந்த மாதிரி ஹராஸ்மெண்ட் பண்ணுற ஹஸ்பண்ட் கூடலாம் என் தங்கச்சி வந்து வாழ வேணாம் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ என்ன சொல்லுவானா, அப்படியா அப்போ வந்துட்டு உங்கள் ஹஸ்பண்ட் எது நான் தானே உங்களை காப்பாற்றினேன், திருப்பி உங்களை வந்துட்டு உங்கள் ஹஸ்பண்ட் கிட்டே அமுச்சு விட்டுருவேன்னு ஹீரோ சொல்லும்போது என்ன பயமுத்துறீங்களா, நீங்கள் என்ன வேணால் பண்ணிட்டு போங்க, என்னால் அந்த இடத்துக்கு போக முடியாது, என் தங்கச்சி இதுக்கப்புறம் இங்கே வச்சுக்கோ மாட்டேன் வா அப்படின்னு சொல்லி தங்கச்சி கொடுக்கும்போது தங்கச்சி என்ன பண்ணுவோம், டக்குனு ஹீரோ பக்கத்தில் பண்ணிட்டு அக்கா ப்ளீஸ்க்கா புரிஞ்சுக்கோ, நான் இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாள். இதே வந்து ஊருக்கு வந்து கஷ்டமாயிடுவேன்னா இப்படி பேசுகிறா அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் ஹீரோ வந்து சமயம் கோவம் வந்துடும். ஸ்ட்ரைட்டாக என்ன பண்ணுவானா போயிட்டு ஓனை பார்க்க போவான். ஓனை பார்க்கும்போது அவன் வந்து நுழைஞ்சிட்டு இருப்பா. ப்ளீஸ் என்ன தப்பாக நினச்சிக்காதீங்க, பாருங்க என்னை எப்படிலாம் அடிச்சு வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஹீரோனோட சித்தி வந்து நல்லா அடிச்சுட்டாங்க, அக்காவும் சித்தியும் பாருங்க நல்லா பிளட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு உடம்பெல்லாம் காமிச்சிட்டு இருப்பா. ஹீரோ வந்துட்டு பார்ப்பான், லைட்டாக வருத்தப்படுவான். அதுக்கப்புறம் என்ன சொல்லுவானா, இங்கே பாரு ஓன், நான் உன்ட்ட என்ன சொல்லியிருக்கேன், நீ ஹீரோயின் கிட்ட வந்து எதுவுமே வச்சுக்காத, அவகிட்ட போயிட்டு எந்த பிரச்சனையுமே பண்ணக்கூடாது ஓன், அதான் சொல்லி வச்சிருக்கேன், நீ இந்த மாதிரி பண்ணனா அதுக்கப்புறம் இந்த வீட்டில் நீ இருக்கவே முடியாது, நீ இப்படியே ஒழுங்காக இருந்தனா நீ இங்கே இருக்கலாம், இந்த மாதிரி ஏதாச்சும் பிரச்சனை பண்ணிட்டு இருந்தேன்னா ஹீரோயின் கிட்ட கிளம்பி போக வேண்டியதா அப்படின்னு சொல்லிட்டு எச்சரிச்சுட்டு போயிடுவான். இவன் போனதுக்கப்புறம் இவருக்கு ஏதோ மெசேஜ் வரும். ஓப்பன் பண்ணி பார்த்தா இந்த சாண்ட் இருக்கான அவன் என்ன பண்ணியிருப்பானா, இவ கூட இருக்கிற மாதிரி ஃபோட்டோ எடுத்து வச்சிருப்பான். 2 பேரும் ஒன்றா இருந்தப்போ வந்து ஃபோட்டோ எடுத்து வச்சிருப்பான். இவன் வந்து மைக்கில் தானே இருந்திருப்பா, ஸோ தெரியாது. என்னை மீட் பண்ணவா அப்படின்னு சொல்லியிருப்பானா. இவ வந்துட்டு இதுக்கு இந்த மாதிரிலாம் ஃபோட்டோ எடுத்து வச்சிருக்கீங்க, ஃபர்ஸ்ட் அதை டிலீட் பண்ணுங்க, இல்லை ஜஸ்ட் ஒரு ஆக்சிடென்ட் மட்டும் தான், எனக்கு வந்துட்டு ஹீரோ மேலே தான் விருப்பங்கும் போது இந்த பாருமா உனக்கு ஹீரோ மேலே விருப்பமோ யார் மேலே விருப்பமோ அதெல்லாம் எனக்கு தெரியாது, இந்த ஃபோட்டோ வந்து லீக் பண்ணக்கூடாது, ஹீரோட்ட காட்டக்கூடாது அப்படின்னா நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணியே ஆகணும், நான் வந்து சுயமா வந்து போட்டு தலான் இருக்கேன், நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லுமே வந்து ஷாக் ஆகிடுவேன். என்ன சொல்கிறீங்க, சுயமா வந்துட்டு சாகடிக்க போறீங்களாண்டு.
ஆமாம், அதுக்கு நீ வந்து ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து மிரட்டி விடுவான். இவளால் என்ன பண்ணணுன்னே தெரியாது. நெக்ஸ்ட் நம்ம ஹீரோ வந்து வீட்டில் வெயிட் பண்ணிட்டு இருப்பான். ஹீரோ என்ன பண்ணுவானா, ஈவினிங் ஆனதுக்கப்புறம் வீட்டுக்கு வருவானா. இவன் ஏஞ்சி நான் போய் காஃபி போட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். எனக்கு காஃபிலாம் ஒன்றும் தேவை கிடையாது, நீ என்ன ப்ராப்பர் ஒய்ஃப் மேலே நடந்துக்க தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுவானா, போவானா. ஹீரோயின் வந்து ஸ்டாப் பண்ணி அப்படிலாம் சொல்லாதீங்க, நான் வந்து இன்னிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன், ப்ராப்பர் ஒய்ஃபாக இருக்கலாம்னு ஆரம்பிச்சுட்டேன், இதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபாகவே வாழலாம் அப்படின்னு சொல்லுவான். ஆக்சுவலாக அவள் என்ன மீன் பண்ணி சொல்வானா, நம்ம 2 பேர் இதுக்கப்புறம் ஒன்றாலாம் இருக்கலாம், எனக்கு எந்த இதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஹீரோ வந்துட்டு என்ன சொல்லுவாரு, மேடம் வந்து பர்மிஷன் கொடுத்தா மட்டும் தான் நான் உங்ககிட்ட வருவேன்னு நினச்சிட்டு இருக்கியா, எப்போ உனக்கு கல்யாணம் பண்ணணும், அப்போ எனக்கு எல்லா உரிமையும் இருக்குது, உங்ககிட்ட எது வேணால் எடுத்துக்கலாம், நீ சொல்லி தான் உங்ககிட்ட நான் எடுத்துக்கணும், எனக்கு அவசியம் கிடையாதுன்னு சொல்லிட்டு அப்புறம் கிட்டக்கு வருவான். ஹீரோ வந்துட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா. இப்போ தானே சொன்னீங்க மேடம் எது பர்மிஷன் தரேன்னு சொன்னீங்கல்ல, எனக்கு பர்மிஷனே தேவையில்லைன்னு சொல்கிறேன், எனக்கு ஒரு விஷயம் வேணா நான் எப்போ வேணால் எடுத்துப்பேன், ஏன்னா நீ வந்து என்னோட மிஸ்டர்ஸ் மட்டும்தான், நீ நினச்சிக்காத கல்யாணம் ஆச்சுன்னா ஜஸ்ட் ஒரு பேப்பர் மட்டும் தான் சொல்லிட்டு ஹீரோயின் வந்து தப்பாக இருந்துக்க போவான். ஹீரோ வந்துட்டு ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிச்சிருவான். அப்புறம் என்ன சொல்லுவானா, என்னை ரொம்ப இன்சல்ட் பண்ணுறீங்க, நான் உங்ககிட்ட வந்து ஒரு ஒய்ஃபாக வாழணும்னு ஆசைப்பட்றேன், ஆனால் நீங்கள் திருப்பி என்னை மிஸ்டர்ஸ்ன்னு சொல்லியே வந்துட்டு என்னை கஷ்டப்படுத்துறீங்கன்னு சொல்லிட்டு அம்மா சொல்லிட்டு இருப்பாளா. அப்போ கரெக்டாக அந்த பிளேஸ்க்கு ரீனா வந்துடுவா. ஸோ இந்த காட்சியை வந்து பார்த்துருவா. இவன் என்ன பண்ணுவானா, ஃபீல் பண்ணிட்டு அந்த இடத்த விட்டா ஓடிடுவா. இவன் வந்து புரிஞ்சுட்டா, ஓகே இவங்களுக்கு ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்க போல, இது அப்படியே லைட்டாக வந்து ஊற்றி பெருசாக்கிட வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்துட்டு பிளான் பண்ணிட்டா. அதுக்கப்புறம் ஹீரோ வந்துட்டு வா அடினா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும்போது அப்போ லைட்டாக அப்படியே பற்ற வைப்பான். பரவாயில்ல, நீ வந்துட்டு ஹீரோயின் வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாகவே பால் கூட இருந்தாலுமே நீ அவளை நம்புறல்ல அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக இப்படி ஏற்றி விட பார்ப்பா. அப்போ ஹீரோ என்ன சொல்லுவானா, ஹீரோயின் வந்துட்டு எனக்கானவ, என்னோட ஆளை வந்து பறிக்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த சிங்கத்துக்கிட்ட இருந்து சிங்க கூண்டிலே போயிட்டு சிங்கத்தோட இறைய எடுக்கிற மாதிரி ஹீரோயின் வந்துட்டு யாராலையும் எங்கிட்டேருந்து வாங்க முடியாது, பிரிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா மூஞ்சில் சாணி கரைச்சி அடிச்ச மாதிரி சொல்லுவான். அவளுக்கு புரிஞ்சு போச்சு, பட் இருந்தாலும் நம்ம விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவள் ட்ரை பண்ணிகிட்டே இருப்பான். அதுக்கப்புறம் என்ன சொல்லுவானா, இந்த அக்கௌண்ட்ஸ் டீட்டெயிலாம் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லியிருப்பான் போல. இவன் வந்து கேட்பா, அதுக்கு தான் அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்காங்க, நீ எதுக்கு கேட்குற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை அமௌண்ட்லாம் நம்ம தான் கையாளணும், நம்ம அப்போ செக் பண்ணணும் அப்படின்னு ஹீரோ சொல்லுவான். ஓகே நான் கொண்டு வந்திருக்கேன், இந்த அந்த ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபைல்லாம் கொடுத்துட்டு போகிறான். ஆனால் லைட்டாக ஃபேஸில் வந்து ஒரு ஆடுது, என்ன பண்ணி வச்சுருக்கான்னு தெரியல. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வேன் இருக்காளா, அவன் ஹீரோ வீட்டை சுற்றி பாடி கார்ட்ஸ்லாம் இருப்பாங்களா, அவங்களாம் சாப்பிட்டுட்டு இருப்பாங்களா. அப்போ என்ன பண்ணுவானா, நான் புதுசாக வந்து குக்கிங் ட்ரை பண்ணியிருக்கேன், அந்த சூப் ரெடி பண்ணியிருக்கேன், நீங்கள் என்ன சாப்பிட்டு பாருங்கன்னு சொல்லிட்டு அந்த சூப்பை கொடுக்குறேன். அந்த சூப்பில் வந்து தூக்க மாத்திரை கலந்து கொடுத்துட்றான். இல்லைன்னு என்ன தெரியுது, சானுக்கு ஃபேவராக பண்ணுறான். சானுக்கு ஃபேவராக பண்ணுறதை விட அந்த ஃபோட்டோ வந்து லீக் ஆகக்கூடாதுன்னு சொல்லிக்காக தான் அவங்க கூட சேர்ந்துட்டு பண்ணுறான். நெக்ஸ்ட் ஹீரோ வரான். வந்து பார்த்தா எல்லா பாடி கார்டும் வந்து இப்படி தூங்கிட்டு இருப்பாங்களா, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு டவுட் வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சேனோட ஆட்கள் எல்லாருமே வீட்டுக்குள்ளே வந்து பூந்துருவாங்க. நிறைய பேர் இருப்பாங்க, ஹீரோவால் சமாளிக்க முடியாது, ஹீரோ வந்து கஷ்டப்பட்டு சமாளிச்சுட்டு இருப்பான். ஹீரோனோட தம்பி வந்துட்டு இந்த டின்னர் வந்து சாப்பிட்ருக்க மாட்டான். ஸோ அவன் என்ன பண்ணுவான்னா, ஹீரோ வந்து காப்பாற்ற வருவான். அப்படியே வந்து அடிதடி ஆகும், ஹீரோவும் அவங்களும் சேர்ந்து எப்படியும் முடிஞ்ச அளவுக்கு வந்து சமாளிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் சத்தத்தை கேட்டு அந்த அடிலுக்கு எல்லாமே ஏஞ்சிருவாங்க, அறத்தூக்கத்தில் இருந்திருப்பாங்க போல ஏஞ்சிருவாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ வெளியே வந்து தன் தம்பியை வந்து காப்பாற்றுவா. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு தம்பியை வந்து அழைச்சிட்டு போவா. ஹீரோ வந்துட்டு போப்போ ஃபஸ்ட்டு உன் தம்பியை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விடுவான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாரையும் பிடிச்சி வச்சுருவாங்க, யார்டா உன்னை அனுப்புனது, எவ்வளோ தைரியமாக இருந்தால் நீ வீட்டுக்குள்ளே வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்துட்டு இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவாங்க. இந்த ஓன் சும்மா இல்லை மேம், அங்கே போயிட்டு நீ வந்துட்டு எவ்வளோ தைரியமாக இருந்தால் என் ஆளையே நீ அடிக்க பார்ப்பேன்னு சொல்லிட்டு என் பியூவை அடிப்பேன்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு ஓவராக பண்ணுவாளாம். அதில் இருக்க ஒரு ரவுடிக்கு வந்து கோவம் வந்துடும், என்னடி ஆக்டிங் பண்ணுறியா, நீ தானே பிளான் போட்டு கொடுத்த அப்படின்னு சொல்லுமே. ஹீரோ வந்து பார்ப்பான், என்னது இவ பிளான் பண்ணி கொடுத்தாளா அப்படின்னு சொல்லிட்டு. கிங்குக்கெலாம் சமக்கம் வரும், இவ எப்படி கொடுத்தா அப்படின்னு சொல்லும் போது அவன் சொல்லுவான், இவன் வந்து ஸ்டாண்ட் கூட வந்துட்டு ஒரு நாள் ஸ்லீப் பண்ணது, ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் 2 பேரும் ஐடியா பண்ணது எல்லாத்தையுமே சொல்லுவானா. இதை கேட்டோன்னு ஹீரோக்கு செம்மையாக கோவம் வந்துடும். நல்லா வசமாக மாட்டிப்பா, இவளுக்கு என்ன பண்ணுன்னு தெரியல, ஐயோ எல்லாமே சொல்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மூஞ்சில் ஆடும். நெக்ஸ்ட் ஹீரோ வந்து ஒரு விஷயம் நினச்சி பார்ப்பான், நீ கல்யாணம் தப்ப வந்துட்டு ஆல்ரெடி இவனோட மிஸ்டர்ஸ் வந்துட்டு எனக்கிட்ட தான் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சொல்லியிருப்பான். அன்றைக்கி தான் கல்யாணம் பண்ண டென்ஷனில் ஹீரோ வந்திருப்பான், ஹீரோயின் கூட வந்திருக்க மாட்டாள், ஸோ அதனால் கவனிச்சிருக்க மாட்டான். இப்போ சொன்னதுக்கப்புறம் ஹீரோக்கு செம்மையாக கோவம் வந்துடும். என்ன இது ஓன் அப்படின்னு சொல்லும் போது, இல்லை இதுக்கெலாம் வந்துட்டு ஹெல்ப் பண்ணது ரீனா தான், இந்த விஷயம்லாம் சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு ரீனா வந்து கோத்து விடும்போது ஹீரோ வந்துட்டு என்ன நான் உனக்கு ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லிட்டு அவள் அப்படியே வந்து ஜெர்க்கு வாங்கிடுவான். உடனே வந்து சும்மா நடிக்காத, நீ ரீனா மேலாம் தப்பு சொல்லாத, நீ ஏதோ பண்ணியிருக்க, நீ எதுக்கு எனக்கு துரோகம் பண்ண அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்டுட்டு இருப்பான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹீரோனுக்கு இது எதுவுமே தெரியாது. ஹீரோயின் வந்து தன் தம்பி வச்சு தனியாக வந்திருப்பாள். ஸோ தம்பி தான் எக்ஸ்பிளைன் பண்ணுவான், அக்கா உனக்கு தெரியுமா, சேம் வந்து ரொம்பவே நல்லவர், அவர் வந்து நான் அடையாளம் ஆகணும்னு வந்து ஆசைப்பட்டேன், ரவுடி மாதிரியே இருக்கணும்னு ஆசைப்பட்டேன், அவர் தான் வந்துட்டு உனக்கு ஆட்டோமொபைலில் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொல்லிட்டு அவர் தான் என்னை மெக்கானிக் ஷாப்லலாம் சேர்த்து விட்டார், அவர் ரொம்ப நல்லவர் இருக்கான், அது இல்லாமல் எனக்கு தெரியாமல் நான் அடிச்சிட்டேன் மன்னிச்சிக்கோ அப்படின்னு சொல்லும்போது அவன் வந்துட்டு சிச்சி அப்படிலாம் இல்லைன்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிப்பான். இப்போ தான் அவளுக்கு தெரியுது. அதுக்கப்புறம் வந்துட்டு கிங் வந்து அழைச்சிட்டு போயிடுவான். ஹீரோ வந்து இதுக்கப்புறம் இந்த வீட்டை ஒன்று இருக்க வேணாம்னு சொன்னார். ஃபஸ்ட்டு வந்துட்டு பொட்டியெல்லாம் எடுத்துகிட்டு கிளம்பிடி அப்படின்னு சொல்லிட்டு கிங் சொல்லுவானா. ப்ளீஸ் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ரீனாட்ட கேளுங்க, இதுக்கெல்லாம் வந்து ரீனாவும் ஒரு காரணம் தான் அப்படின்னு சொல்லுவார். ரீனா வந்து இந்த பிளான் காரணமாக இருக்க மாட்டான், மற்ற பிளானுக்குலாம் காரணமாக இருப்பான். ஸோ ரீனா என்ன பண்ணுவானா, கிங் நான் இவகிட்ட பேசிக்கிறேன் வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுவானா, எவ்வளோ தைரியமாக இருந்தால் நீ
என் பேரை சொல்லி என்னை போட்டு கொடுக்க ட்ரை பண்ணியிருப்பேன். உன்னை யார்டி அவன் கூடலாம் கூட்டி வச்சுட்டு ஹீரோ வந்துட்டு போட்டு தள்ளுறதுக்கு பிளான் போட சொன்னான். கொஞ்சம் கூட அறிவு கிடைக்காது. நீ வந்து புத்தி கட்டி இந்த மாதிரி பண்ணிவிட்டு என்னை வந்து போட்டுடலான்னு பார்க்குறியா? இதுக்கப்புறம் ஏதாச்சும் வந்துட்டு வெளியே சொல்லு, அப்புறம் உனக்கு இருக்க நீ உயிரோடே இருக்க மாட்டே அப்படின்னு சொல்லிட்டு அவள் பங்குக்கு அவள் என்ன பண்ணுவானா ஓனை 2 அடி அடிச்சுட்டு போயிடுவான். என்ன பண்ணுறது தெரியாது. ஓன் ரொம்ப கஷ்டப்படுவான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்துட்டு போய் படுத்திருப்பான். அவனுக்கு வந்துட்டு ஓன் இந்த மாதிரி பண்ணதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது. படுத்திருப்பான். ஹீரோயின் போயிட்டு என்ன பண்ணுவானா பின்னாடி போயிட்டு கை வைப்பான். ஐயோ பாவம் இல்லை, இந்த மாதிரி ஹர்ட் ஆகிட்டாருன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவானா பின்னாடி போய் கை வைப்பான். அதுக்கப்புறம் ஹீரோ வந்து முடிச்சிருவான். சரி நான் தான் பண்ணுறா பார்ப்போன்ட்டு. அதுக்கப்புறம் தம்பிக்கு ஹெல்ப் பண்ணலாம்னு நினச்சி வந்துட்டு சாரி நான் மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களை நிறைய விஷயத்தில் தப்பாகவே புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஹீரோ என்ன சொல்லுவானா அட்லீஸ்ட் என்னை இப்போயாச்சும் புரிஞ்சுக்கிட்டே, அது மட்டும் இல்லாமல் எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் உன் கூட வந்து நான் சேர்ந்து வர்றதுக்கு. ஏன்னா ஓன் வந்து இந்த மாதிரி பண்ணிவிட்டு எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் வேணும், எனக்கு டைம் கொடு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து கேட்பான். வந்து இந்த மாதிரி பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவால் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. ஏன் இப்படி ஆகிட்டா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஓன் மேலே வந்து இவனுக்கு தனிப்பட்ட ஒரு மரியாதை இருக்கும். மரியாதை மீன்ஸ் அவள் நம்ம கூடயே இருந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைட்டாக வந்து ஒரு பாசம் இருந்திருக்கும் இவனுக்கு. ஓரளவுக்கு 2 பேருக்கு அண்டர்ஸ்டாண்டிங் வர மாதிரி காட்டுறாங்க. நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா பால் வந்திருப்பான். பாலை பார்த்தோமே ஹீரோக்கு செம்மையாக டென்ஷன் ஆயிடும். லாஸ்ட்டாக வந்துட்டு ஹீரோயின் வந்து கடத்தி அழைச்சிட்டு போயிருப்பானா, அது வரைக்கும் தான். அதுக்கப்புறம் அவன் பார்த்துருக்கவே மாட்டான். பார்த்தோன்னே அவனுக்கு எவ்வளோ தெரியுமா அந்த கல்யாண நாள் அன்றைக்கி வந்துட்டு இங்கே என்னோட காதலியை வந்து கடத்திட்டு போயிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா வந்து அடிக்க ஆரம்பிச்சிருவான். உனக்கு எவ்வளோட தைரியம், என் லவரை வந்துட்டு ஆட்டையை போகிறதுக்கு நினைக்கிறேன், இப்போ கூட அவன் என் ஒய்ஃபாக மாறிட்டா, இப்போ எதுக்குடா என் வீட்டுக்கு வந்து அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சிருவான். அதுக்கு பால் சொல்கிறான் ஐயோ கொஞ்சம் அமைதியாக இருங்க, உங்கள் 2 பேர் கல்யாணம் ஆயிடுச்சு, ஸோ உங்கள் 2 பேரையும் பார்க்க தான் வந்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி குசும்புத்தனமாக பேசுவானா. அப்போ ஹீரோ வந்து சொல்கிறான் அட்லீஸ்ட் அவளுக்கு கல்யாணம் பண்ணால் கூட அவளை நீ விட மாட்டா அதானே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு செம்மையாக டென்ஷன் ஆகிட்டு எப்படி பேசுவானா, அவனை வெறுப்பதுக்காக என்ன சொல்லுவானா இந்த மாதிரி அவள் வந்து நான் கல்யாணம் பண்ணிட்டேன், எனக்கு போர் அடிச்சா நான் தரேன் வேணா நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லுவானா. ஆக்சுவலி அவன் வந்துட்டு ஒரு மாதிரி பாலை டவுன் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி பேசுவானா. அது வந்து நம்ம ஹீரோயின் காலில் விழுந்துடும். ஸோ அவள் காலை விழுந்தாலுமே அவள் ஃபஸ்ட்டு தப்பாக தான் நினைப்பான். இந்த வேர்ட்ஸ் ஸ்டேட்மெண்ட் கேட்டால் யார் இருந்தாலும் தப்பாக தானே நினைப்பாங்க. ஸோ அவன் என்ன பண்ணுவானா நைட் நம்மக்கிட்ட இவ்வளோ நல்லா பேசினாரு, காலையில் என்ன பால்கிட்ட இப்படி பேசுகிறாரு, இவரோட மைண்டை நம்ம புரிஞ்சிக்க முடியும், அப்போ நம்ம இவருக்கு மிஸ்டர்ஸ் தானா அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு திருப்பி அழுக வந்துடும். அப்படியே கஷ்டப்பட ஆரம்பிச்சிருவா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே பாலை தான் கட்டுறாங்க. பால் தான் வீட்டுக்கு போவானா. அப்போ திடாவோட அண்ணன் வந்துட்டு நான் கொஞ்சம் நாளாக ஊருக்கு போயிருந்தேன், நான் கேள்விப்பட்டேன்டா நீ அந்த பொண்ணை வந்துட்டு கடத்தி வச்சிருந்த, எல்லாமே கேள்விப்பட்டேன், இப்போ கூட நீ அங்கே தான் போயிட்டு வந்திருக்க, வேணா திடா பேசாமல் உன்னை டைவர்ஸ் பண்ணிட்டு அப்படிங்கும்போது அவளை வந்துட்டு ஆமாம் நான் ரொம்ப சலிச்சு போயிட்டேன், நீ வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வா. உடனே பால் ஷாக்கர் என்ன சொல்கிறேன் என்ன டைவர்ஸ் பண்ண போறியா அப்படின்னு சொல்லிட்டு இவன் அப்படியே டபுள் ஸ்டாண்டாக இருக்கிறான். இங்கே நிற்கிறான் அங்கேயே இவனை புரிஞ்சிக்கவே முடியலங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு ஹீரோட கம்பெனி தான் காட்டுறாங்க. ஹீரோக்கு போகிற பெரிய ப்ராஜெக்ட் இப்போ பாலோட கம்பெனி கிடச்சிருச்சு. உடனே வந்து ரீனா வந்து அது எப்படி கிடச்சிருக்கும், நம்மளோட கோட்டிங் எப்படி அவங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருக்கு டிஸ்கஷன் வரும். அதுக்கப்புறம் ஹீரோ கம்பெனியில் ஷேர் வச்சிருப்பாங்களா, அவங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா மீட்டிங் அரேஞ்ச் பண்ண சொல்லுவாங்க. சரி சொல்லிட்டு எல்லாரும் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுவாங்க. எப்படி அவங்களுக்கு போயிருக்கோம், நம்ம வந்துட்டு அந்த ப்ராஜெக்ட் எடுக்கலான்னு பார்த்தோம், அதுக்கு சம்திங் உள்ள அமௌண்ட்னு சொல்லிட்டு இவங்க கோட் பண்ணியிருப்பாங்க, அதை விட கம்மியாக எப்படி வந்து பாலுக்கு தெரிஞ்சு அவன் வந்து கோட் பண்ணான், அந்த ஃபைல் எப்படி அவங்களுக்கு போயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சந்தேகமாக இருக்கும். பேசாமல் நம்ம வந்துட்டு கேமராவை செக் பண்ணலாம். ஹீரோட ஆஃபீஸில் வந்து அந்த ஃபைல் இருக்கும், அது யார் எடுத்து போய் கொடுத்துருப்பான்னு சொல்லிட்டு அந்த சிசிடிவி வந்து செக் பண்ணியிருப்பாங்க. அப்படி நான் சொல்லுவேன்னா இங்கே பாரு சிஎம்போ நான் சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காத, அது நாங்கள் செக் பண்ணும்போது ஹீரோயின் தான் ஒரு ரூமுக்கு வந்திருக்கா, இப்போதைக்கு பர்சனல் செக்யூரிட்டியாக நம்ம ஹீரோயின் தான் இருக்கா, அவள் வந்ததுலேருந்து தான் அந்த மாதிரி பிரச்சனை ஆரம்பிச்சிட்ருக்கு, அவள் தான் அந்த ஃபைலை பார்த்து பால்கிட்ட சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. ஹீரோயின் வந்துட்டு நான்லாம் கிடையாது, நான் அதெல்லாம் பண்ணவே இல்லை அப்படின்னு ஹீரோயின் சொல்லுவான். அப்படின்னு சொல்லுவாள். அப்போ வந்து யாருமே நம்ப மாட்டாங்க, ஹீரோ மட்டும்தான் வந்துட்டு சான்ஸ் இல்லை அவள் பண்ணியிருக்க மாட்டா அப்படின்னு சொல்லும்போது வேணா சிசிடிவி கேமரா பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி கேமரா என்னன்னா ஹீரோயின் வந்துட்டு ஃபைல்லாம் எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருப்பான். அது எப்படி தெரியும்னா பின்னாடிலேருந்து அவள் அந்த ஃபைலை வந்து பார்க்குற மாதிரி தெரியும். அந்த ஃபைல் வண்டிலேருந்து அந்த ஃபைலை யாரும் தொட்டிருக்க மாட்டாங்க ஹீரோவை தவிர்த்து. இப்போ இப்படி அரேஞ்ச் பண்ணி வச்சிருப்பாள். ஸோ அது வந்து பின்னாடிலேருந்து பார்க்கும்போது அவன் அந்த ஃபைலை பார்த்த மாதிரி இருக்கும். ஹீரோ வந்துட்டு ஓகே இவ தான் பண்ணிட்டா போல அப்படின்னு சொல்லிட்டு நம்பிடுவான். அது இல்லாமல் டேனு அதுக்கப்புறம் எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா இவ தான் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ரீனா தான் சொல்லியிருப்பான். ஸோ ரீனா வந்துட்டு எல்லார் மைண்ட்லையும் ஏற்றிடுவா. ஸோ எல்லாரும் சொன்னதுக்கப்புறமே ஹீரோ வந்துட்டு ஹீரோயின் தான் பண்ணியிருக்கா போல, இவளுக்கு இன்னுமே வந்து பால் மேலே எதுவும் சாஃப்ட் கன் இருக்குன்னு சொல்லிட்டு இவன் நினச்சிப்பான். இவன் பின்னாடி ஓடி வந்து இல்லை நான் அந்த மாதிரி பண்ணவே இல்லை நம்புங்க அப்படின்னு சொல்லும் போது ஹீரோக்கு வந்து செம்மையாக கோவம் வந்துடும். உன்னை எவ்வளோ வாட்டி தான் நம்புறது, ஒவ்வொரு வாட்டியும் நம்பி நான் பாலாக போனது மட்டும் தான் மிச்சம், எனக்கு தெரியும் அந்த பால் மேலே உனக்கு லைட்டாக சாஃப்ட் கன் இருக்குது, ஸோ அதனால தான் நீ கொடுத்துருப்பல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு ஹீரோயின் மேலே தான் வந்துட்டு நம்பிக்கை இல்லாமல் பேசுகிறான். ஹீரோயின் வந்துட்டு என்னை நீங்கள் நம்ப கூட மாட்டீங்களாங்கும் போது ஆமாம் நம்பவே முடியாது குமாரிக்கா, நீ லாஸ்ட் டைம் என் கல்யாணத்தப்போ என்ன நீ பண்ண, நீ ஒவ்வொரு வாட்டியும் எனக்கு நீ என்ன பண்ணியிருக்க, இப்போ பார்த்தா நான் கழட்டி விட்டு ஓடுறது மட்டும் தான் உனக்கு வேலை, அந்த பாலுக்காக மட்டும் தான் நீ ஹெல்ப் பண்ணிகிட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோர்ஸ் பண்ணி ஹீரோயினை வந்துட்டு கிஸ் பண்ணிவிட்டு அவளை ஹக் பண்ணுறதுக்குலாம் போவான். எனக்கு தெரியல உன்னை இப்படி விட்டு வச்சுருக்கனால தான் நீ ஓவராக ஆடுறன்னு சொல்லிட்டு அவளை வந்துட்டு ஹராஸ்மெண்ட் பண்ண போவேன். ஃபஸ்ட் ஹீரோயின் வந்துட்டு ப்ளீஸ்னு சொல்லுவாள். அதுக்கப்புறம் அவளே ஸ்டாப் ஆகிடுவாய்னா அதுக்கு மேலே அவளால் வந்துட்டு ஈடு கொடுக்கவே முடியாது, அப்படியே அமைதியாகிடுவான். அதுக்கப்புறம் ஹீரோ வந்துட்டு ஹீரோயின் கூட வந்துட்டு ஒன்றா இருந்துருவான். நெக்ஸ்ட் டே வந்துட்டு ஹீரோயின் எங்கன்னு பார்த்தா ஹீரோயின் வந்து பக்கத்தில்
இருக்கவே மாட்டான். இவன் வீடு ஃபுல்லாக திருவான் ஹீரோயின் எங்கே போயிட்டான்னு. ஆனால் ஹீரோயின் வந்துட்டு அவங்க வீட்டுக்கே போயிடுவான். அன்றைக்கி நைட் அவன் அமைதியாக இருந்தாலுமே நெக்ஸ்ட் அவளால் வந்துட்டு ஹீரோ வந்து பார்க்கக்கூட இந்த மாதிரி ஹர்ட் பண்ணிட்டானேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தான் வீட்டுக்கு போயிட்டா அப்படின்னு சொன்னோமே ஹீரோக்கு வந்து சமயம் கோவம். எவ்வளோ திமிராக வந்து தன்னோட வீட்டுக்கு போயிருப்பான் என்கிட்ட சொல்லாமல் கொல்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து டென்ஷனாக இருப்பான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹீரோ கம்பெனிக்கு பேக் டு பேக் வந்து ஃபயர் வந்துகிட்டே இருக்கும். அப்போ வந்துட்டு பத்திரிக்கையாளர்கள்லாம் சொல்ல ஆரம்பிச்சிடுவாங்க, உங்கள் அப்பா வந்து ஒரு ரவுடி, நீங்கள் சொன்னீங்க நீங்கள் வந்துட்டு பிரசிடனோட பேரன் அப்படின்னு சொன்னீங்க. ஆமாம் அது உண்மை தான். அதை விட உங்கள் அப்பாவோட பேக்ரவுண்ட் பெரிய பேக்ரவுண்டாக இருக்குது. அவங்க அப்பா வந்து பெரிய மாஃபியா வச்சுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஹீரோட கம்பெனி வந்து ரைட்லாம் வர ஆரம்பிச்சிடும். ரைட் வந்து எதுக்குன்னா இன்கம் டேக்ஸ்லேருந்து ரைடு வரும். அந்த ரைடில் பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு வந்து ஒரு கம்பெனிலேருந்து இல்லீகலாக வந்துட்டு அமௌண்ட் வர மாதிரி போட்டிருப்பாங்க. ஸோ நீங்கள் சம்பாதிக்கிற கருப்பு பண்ணலாம் ஒரு கம்பெனிலேருந்து அப்படி வெள்ளை பணமாக மாற்றி இங்கே அமைச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு தப்பாக பேச ஆரம்பிச்சிடுவாங்க. அதுக்கப்புறம் டிவி கேமரா எல்லாத்துலேயும் வந்து ஹீரோ வந்து அரெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. இந்த நியூஸ்லாம் வரும். இதெல்லாம் பார்த்தோன்னா ஹீரோனுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாயிடும். இப்போ ஓவர் வந்துட்டு என்ன இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ கொஞ்சம் கஷ்டப்படுவா. வீட்டில் இருக்கிற எல்லாமே கஷ்டப்படுவாங்க. ஆனால் ஹீரோனால வந்துட்டு பொறுக்கவே முடியாது. ஏன்னா தான் இருந்தாலும் காதலுங்க எப்படிங்க விட்டு கொடுப்பா. ஸோ அவன் என்ன பண்ணுவான்னா ஹீரோ வந்து பார்க்க போவான். ஹீரோ பார்த்தோன்னே ஓடி போய் ஹக் பண்ணிப்பா. எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்ச ஆரம்பிச்சிருவா. நான் வந்துட்டு எப்படியாச்சும் உங்களை வந்து பெயில் எடுக்க பார்க்குறேன். நீங்கள் வந்து சாப்பிட்டீங்களா, நீங்கள் தூங்குனீங்களா, உங்களுக்கு ஃபுட்டு நல்லா இருந்துச்சா, கொசு என்னாச்சும் கிடச்சிச்சா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அக்கறையாக விசாரிப்பான். ஹீரோயின் இவ்வளோ தூரம் வந்தது வந்து ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்கும். நீங்கள் எதுக்கு என்னை விட்டுட்டு போன அப்படின்னு சொல்லிட்டு கேட்க தோணும். ஆனால் வந்து அவனால் இப்போதைக்கு எதுவுமே பேச முடியாது. அவன் அப்படியே வந்து அவன் மனசு உடஞ்சி இருப்பான். ஸோ இவன் என்ன சொல்லுவானா, உங்களுக்கு கண்டிப்பாக நான் பெயில் எடுக்கிறேன் போது ஹீரோ டக்குன்னு வந்துட்டு கையை உதறி விட்டு நான் வந்துடுவான். பெயில் எடுக்கணும் அப்படின்னு அதுக்கு வந்து நிறைய காசு செலவாகும். ஹீரோயினால் எப்படி எடுக்க முடியும்? ஸோ அவன் என்ன பண்ணுறான்னா, நீங்கள் எனக்கு வந்து அந்த வீடை வந்து கொடுத்துட்டீங்களே, என் பேரில் தானே எழுதி கொடுத்துருக்கீங்க, நான் பேசாமல் அந்த வீடை விட்டுடுறேன், அவங்கள வந்து நான் பேரில் கண்டிப்பாக எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே ஹீரோ வந்து நீங்கள் பாரு, நீ ஃபஸ்ட்டு இங்கேருந்து போ, நீ எப்போ வந்துட்டு உங்கள் அம்மா வீட்டுக்கு போனியோ நீ இதுக்கப்புறம் திருப்பி வரவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அவள் இந்த வீட்டை விட்டு தரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசி அதுக்காக தான் பேசுவான். ஹீரோனுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். ஏன் இந்த மாதிரி சொல்கிறீங்க, உங்களுக்கு ஏதாச்சும் கஷ்டம் தான் நான் பண்ண மாட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இங்கே பாரு, நான் உன்னை வந்து இங்கெல்லாம் வந்து பார்க்க சொல்லலை, நான் தான் சொல்கிறேன் நீ எனக்கு ஜஸ்ட் ஒரு மிஸ்டர்ஸ் மட்டும் தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் வருவானா. அப்போறே நான் வந்துடுவேன். கண்டவனா வந்துட்டு எங்கள் பாஸை வந்து எடுக்க தேவையில்ல, நாங்களே காசு இருக்குது நாங்களே எடுத்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுவானா, ஹீரோ வந்துட்டு பேல் எடுக்க வருவான். எடுத்துகிட்டு என்ன பண்ணுவானா, இது இவ்வளோ பிரச்சனைக்கெல்லாம் காரணம் என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஆக்சுவலி ரீனா தான் இதுக்கு நிறைய காரணமே. அவள் எப்படிலாம் பண்ணியிருப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில பேரோட கூட்டணி வச்சுருப்பா. ஹீரோ என்ன சொல்லுவானா, அக்கௌண்ட்ஸ் எல்லாத்தையுமே நான் கிளியராக பார்த்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இன்னொரு பிரச்சனை யாருன்னா, கிங்கை வந்து அரெஸ்ட் பண்ணி அழைச்சிட்டு போயிடுவாங்க. எதுக்கு அழைச்சிட்டு போயிருப்பாங்கன்னா, ஸ்டார்டிங்கில் ஹீரோயினோட டீச்சர் ஒருத்தர் கீழே விழுந்திருப்பார்ல, கிங்கு கூட வந்து மிரட்டிட்டு வந்திருப்பான். அந்த ஆள் வந்துட்டு மயக்கம் வந்து மேலேருந்து கீழே விழுந்திருப்பான், அந்த ஆர்ட் கேலரியில் வேலை பார்க்குறவர். ஸோ அந்த கேஸ் திருப்பி வந்துட்டு சபைக்கு வந்து பிரச்சனை ஆகிட்டு இருக்கும். ஹீரோ மேலே வந்து ஒவ்வொரு அலிகேஷனாக வச்சுட்டு இருப்பாங்க. ஸோ அந்த கேஸ் வரும்போது இவன் சொல்லுவான், நான் வந்து கொலையே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இன்வெஸ்டிகேஷன் சொல்லிட்டு இருப்பான். ஸோ ஹீரோக்கு இந்த மாதிரி அடிக்கடி பிரச்சனை வந்துட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு பார்த்தா, இந்த மினிஸ்டரோட பையன் இருக்கான ஓரோட ஹஸ்பண்ட் அவன், அதுக்கப்புறம் பால், அப்புறம் சன், இந்த 3 பேருமே கூட்டணி வச்சுக்கிறாங்க. ஸோ ஒரு பக்கம் பொலிட்டிக்கலாக வந்து இப்படி சப்போர்ட் கிடைக்கிது, ஒருத்தன் வந்து காசு கிடைக்கிது, ஒருத்தன் மாஃபியா கேங் கிடைக்கிது. ஸோ இந்த 3 பேரும் சேர்ந்து தான் ஹீரோ வந்து தாக்குறாங்க. அது மட்டும் கூடாமல் இவங்க கூட வந்துட்டு இன்னொரு ஆள் கூட்டணி வச்சுக்கிறது வேறு யாரும் இல்லை, ரீனாவும் வந்துட்டு இவங்க கூட சேர்ந்துக்கிட்டா போல. ஸோ ஹீரோ வந்து நம்ம இதுக்கப்புறம் பாடப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இன்வெஸ்டிகேஷனுக்கு போன கிங் வந்து தப்பிச்சு வந்துட்டு சாமில் செம்ம காண்டில் இருக்கான். இங்கே ஹீரோ வந்துட்டு இவன் சும்மா விட மாட்டான் போல, ஹீரோ வந்து வாழ விட மாட்டான். பேசாமல் நான் கொலை பண்ணவே இல்லை, கொலை பண்ணன்னு சொல்கிறாங்க, பேசாமல் அவனை போட்டு சொல்லிட்டு ஒரேடியாக ஜெயிலுக்கு போயிடலாம்னு சொல்லிட்டு சானை சாகடிக்கிறதுக்காக வந்துட்டு இருப்பான். ஸோ அந்த வீட்டுக்கு ஏறி குளிக்கும் போது அங்கே ரீனா வந்துட்டு சான்கிட்ட வந்து பேசிட்டு இருப்பான். சான் தான் சொல்வான், இவங்க மட்டும் ஹெல்ப் பண்ணலன்னா அந்த இல்லீகலாக ஒரு கம்பெனிலேருந்து காசு போயிருக்கோம்ல, இது எல்லாமே அரேஞ்ச் பண்ணி போட்டது எல்லாமே இவ தான் போல. ஸோ இவன் வந்து இவங்க 3 பேர்கிட்டையும் கூட்டணி வச்சுக்கிறான். இவங்க 3 பேர்ட்டையும் வந்து பார்த்துடுறான், இது வந்து ரீனா தானே அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கே ஷாக்காக இருக்குது. அவங்க கூட பேசிட்டு இவன் நிறையா பணம்லாம் எடுத்துகிட்டு போயிடுறான். இவங்க எல்லாரும் போனதுக்கப்புறம் இவன் உள்ளார பூந்து இந்த சானை வந்து அடிக்க ஆரம்பிச்சிடுறான். ஒழுங்கு மருதியாக உண்மையை சொல்லிட்டான், இதுக்கு காரணம் யாருன்னு சொல்லு, இல்லைன்னா உன்னை சாகடிச்சிடுவேன்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு இருப்பான். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சானோட வீட்டில் தான் வந்துட்டு ஓன் இருக்கா போல. அவன் என்ன பண்ணுறான்னா, ஹீரோட ஃபோட்டோ பார்த்துட்டு ஹீரோவே நினச்சி தான் வாழ்ந்துட்டு இருக்கா போல. என்னடா கீழே எதுவும் சத்தம் கேட்குதுன்னு சொல்லிட்டு வந்து அவள் எட்டி பார்க்குறான். இங்கே வந்து ஹீரோ என்ன பண்ணுறான்னா, தெரிஞ்சு போச்சு கிங் வந்துட்டு சானை பக்கம் தான் வரான்னு சொல்லிட்டு சானோட வீட்டுக்கு ஹீரோ வந்துட்டு இருக்கான். முன்னாடி அப்படியே தெரியாமல் திட்டு நம்ம தானே போக முடியும் எதிரி வீட்டுக்கு. ஸோ வந்துட்டு இருக்கான். ஓன் வந்து இங்கே என்ன பிரச்சனை நடக்குதுன்னு சொல்லிட்டு அவள் எட்டி பார்த்தா கீழே வந்து கிங் இருக்கான். கன் பாயிண்டில் வச்சுட்டு யாரெல்லாம் உனக்கு கூட்டணி, யாரெல்லாம் உனக்கு ஹெல்ப் பண்ணா, ஒழுங்கு மாதிரி தான் சொல்லுன்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்துக்கிறான். ஃபோனில் தன்னோட ஃபோனில் வீடியோ எடுத்துக்கிறான். அவன் எல்லா உண்மையாக சான் வந்து சொல்கிறான். அது இல்லாமல் ஷோல்டரில் வேறு சுட்டுறான். இந்த சவுண்டு கேட்டுமே ஷானோட ஆளுக்கு எல்லாருமே உள்ளார வர ஆரம்பிச்சிடுறாங்க. அவன் எல்லா வாக்குமூலியுமே கொடுத்துட்றான். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறானு, அவனுங்க வந்து கிங்கை சுட்டுட்டு ஓடுறாங்க. என்னடா உள்ளார சவுண்டு கேட்குன்னு சொல்லிட்டு ஹீரோ உள்ளார வந்தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிங்கை கீழே கிடக்குறான். இப்போ ஹீரோவால் போயிட்டு எல்லாத்தையும் சண்டை போடலாம் இல்லை, ஏன்னா அவங்க கையிலையும் கன் இருக்கும்.
ஸோ எல்லாருமே தெரிச்சு ஓடிடுறாங்க. கிங்கு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சாப்பிட்ற நிலைமையில இருக்கான். பாஸ் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, எல்லாத்துக்கும் காரணம் ரீனா தான் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரீனா வந்து என்னென்ன பண்ணாலோ அதை வந்துட்டு உயிர் போகிற அந்த தருணத்தில் வந்துட்டு எல்லாத்தையுமே சொல்லிடுறான். ஹீரோக்கு ரொம்ப ட்ரூ, அந்த டேன் கூட அந்த அளவுக்கு வந்து ட்ரூவாக இருக்க மாட்டான். ஹீரோக்கு வந்து ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் ரொம்ப ராயலாக இருந்தது வந்துட்டு இவன் மட்டும்தான். இவன் அப்படியே ஹீரோட கையிலேயே வந்து இறந்து போயிடுறான். இதை பார்த்துமே ஹீரோட பொறுக்கவே முடியலங்க. அவன் வந்து கிங் கிங் அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கான். ஸோ இதோட இந்த எபிசோட் முடிஞ்சு கைஸ். ஹீரோக்கு தெரிஞ்சு போச்சு ரீனா தான் எல்லாத்துக்கு காரணம். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறான்னு தெரியல. சரியான கொலகானில் இருக்கான். இதோட இந்த எபிசோட் முடிஞ்சு கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக் பண்ணிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். டேக் கேர்.